தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். ஓபிஎஸ் உடைய இந்த நகர்வு எப்படியாக பார்க்கப்படும்? குறிப்பாக அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வருபவர்கள் அவர்களுடைய வாக்காளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை சந்திக்க நேரிடலாம். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவர் அதிமுகவில் இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்ட பிறகு இறுதி வாய்ப்பாக இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார். அப்ப என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? நிச்சயமா அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ ஒரு மூத்த அஇஅதிமுகவில் இருந்த ஒரு தலைவர், ஒரு 3 முறை முதலமைச்சராக இருக்கிறார், அதிமுகவுடைய கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறார். அப்படின்னும் போது அவருக்கான அந்த உரிய மரியாதையை கொடுப்பதற்கு அவர் தவறி இருக்கிறார் அப்படின்னா அந்த கோபம் கலந்த ஒரு அனுதாபம் என்பது ஓபிஎஸ்க்கு இருக்கிறது. அது தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ரெண்டாவது, அவருடைய சமூக பின்னணியிலிருந்து அது பார்க்கும்போது அது மேலும் ஓபிஎஸ் பின்னாடி அந்த சமூகம் கன்சாலிடேட் ஆகுறதுக்கும் அந்த வாக்குகள் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த தேர்தலில் அதிகமாக இருக்கிறது. அந்த கணக்குகளோட தான் அவர் திமுகவுக்கு நகர்கிறார் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக திரு ஓபிஎஸ் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் என்னன்னா, அவருக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் மீண்டும் அதிமுகவுக்குள் வருகிறேன், எனக்கு அந்த அடையாளம் போதும் அப்படின்ற அளவுக்கு அவர் இறங்கிட்டாரு. ரெண்டாவது, பாஜக தரப்புலயும் அந்த டிமாண்ட்ஸை வச்சு அவர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா பாஜகவும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா பாஜகவால வெற்றி பெற முடியவில்லை. ரெண்டாவது, இபிஎஸ் அதை ரொம்ப கேட்டகாரிக்கலா ரிஜெக்ட் பண்ணதுனால, வேற வாய்ப்புகள் இல்லாததுனால, வேற நண்பர்கள் இல்லாததுனால தற்போது இந்த முடிவை ஓபிஎஸ் எடுக்கிறார். இது திமுகவுக்கு நிச்சயமாக அவங்க திமுக ஒரு டைட்டான ஒரு க்ளோஸ் எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்துல ஓபிஎஸ் உடைய வருகை அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் உடைய வாழ்க்கையிலேயே இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓபிஎஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் அஇஅதிமுகவுடைய தீவிர விசுவாசி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்ற ஒரே நபர் ஓபிஎஸ் அப்படின்ற அடையாளங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. அப்படின்னும் போது அந்த அடையாளங்கள் எல்லாம் தற்போது மறைந்து விட்டு தற்போது ஓபிஎஸ் அஇஅதிமுகவுக்கு நேர் எதிராக இருக்கின்ற ஒரு கட்சியிலேயே அவர் இணையக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு பெரிய வட்டத்தை வட்டமிட்டு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இதே பிப்ரவரி மாதம் தான் 9 ஆண்டுகளுக்கு முன்பு ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை நடத்தினார். அஇஅதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த தர்ம யுத்தம் அம்மையார் சசிகலாவுக்கு எதிராக நடத்தினார். இப்ப அதே பிப்ரவரி மாதம் ஓபிஎஸ் 9 ஆண்டுகள் கழித்து திமுகவுக்கு போகிறார். அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அவருடைய வாழ்க்கையில. அவருக்கு திமுகவில் அவருக்கு உரிய மரியாதை என்பது வழங்கப்படும் அப்படின்றதெல்லாம் திமுக அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் சரியாக செய்திருப்பார்கள். உங்களுக்கு இது அதிமுகவுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுக்கு அந்த கோபம் கலந்த அனுதாபமும் ஒரு விதமான ஒரு ஹெல்ப்லெஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தேர்தல் நெருங்கிவிட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இவர் திமுகவில் இணைகிறார். அப்போது திமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கும்? இல்ல, அவருக்கான வாய்ப்புகள், அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்து விட்டார்கள் அப்படின்றதையும் நம்ம இதுல கவனிக்கணும். அதாவது அவர் மட்டும் இணையில, அவருக்கு முன்பு அவருடைய ஆதரவாளர்கள் மற்றவர்கள் எல்லாம் திமுகவுல ஒவ்வொரு நபராக இணைந்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக அவர் கேட்கக்கூடிய மூன்று தொகுதிகள் அப்படின்றது ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி அந்த அடிப்படையில் தான் இவருடைய இந்த இணைப்பு என்பது நடந்திருக்கிறது. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதை சரியா அனலைஸ் பண்ணி பேச முடியும். பட் ஆஸ் ஆஃப் டுடே அவருக்கு அதாவது ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல தான் அவரை வைப்பாங்க. ஏன்னா நீங்க திமுக ஆல்ரெடி கொஞ்சம் ஓவர் கிரௌடடா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அலையன்ஸே கொஞ்சம் ஓவர் கிரௌடடா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருக்கிறது. திமுக இவர் இணைந்ததால இவர் திமுக சின்னத்திலேயே இவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அந்த பிரச்சனை பெருசா வராது. ஆனால் உங்களுக்கு அவருக்கான பொசிஷன் அப்படின்றது ஒரு உரிய அங்கீகாரமும் உரிய மரியாதையும் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தப்படுவார் அப்படின்றதுதான் அந்த டீலிங் இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழல்ல
இதோட இம்பாக்ட் தேர்தல்ல ஏதாவது ஒரு வகையில இருந்துச்சுன்னா கூட அது திமுகவுக்கு ஒரு பெரிய லாபமாக தான் அமையும். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஓபிஎஸ் உடைய வருகை அப்படின்றது நிச்சயமா திமுகவுக்கு பெனிஃபிட் தான். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபீர். திமுகவில் ஓபிஎஸ் இணைய உள்ள நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர்